ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எம்ஐ சார்ஜர். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கவரை கழட்டி எடுத்துருங்க. கழட்டிட்டா உள்ள இந்த மாதிரி ஒரு பிசிபி இருக்கும், ஓகேங்களா. இதுதான் இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். இது ஏசி வந்து ப்ளஸ்ஸு மைனஸு அது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏசி கரண்ட்டை ஓகே நம்ம இதில் தான் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ohms ரெஜிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அது எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, அதுக்கப்புறம் ஒரு 3 கெப்பாசிட்டரு, அப்புறம் ஒரு டிஸ்க்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள். இவ்வளோ தான் இதில் இருக்குது. வேறு இதில் சொல்லிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஒரு எல்இடி பல்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரி, இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சார்ஜ் போடும்போது நமக்கு எர்த் அடிக்குது. சரி, ஓகே, ஏன் எர்த் அடிக்குது அப்படின்ட்டு பார்த்தாக்க இங்கே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து ட்ரை சால்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், 2 கிரவுண்டுமே வந்து லீடு வந்து எடுத்துகிட்டு நிற்கிது, அவ்வளோதான். மற்றபடி இதை கண்டினியூட்டி செக் பண்ணோம்னா நல்லா இருக்குது. இது வந்து நமக்கு வரக்கூடிய டயோடு. இந்த டயோடு தான் நமக்கு ரெக்டிஃபை பண்ணி தருது. இதுவும் நல்லா இருக்குது. பவர் சென்சிங் ரெஜிஸ்ட்ரு, அடுத்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி, எல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி இதில் வந்து எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. நமக்கு எடுத்தடிக்கிறது தான் ஃபால்ட்டு. என்னடா அப்படின்னு கழட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ட்ரை சால்ட் ஆகிருக்கிறது தான் ப்ராப்ளமே. இது எல்லாத்துலேயுமே ஈயத்தை ஏற்றி நம்ம வச்சு பார்க்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை செஞ்சு முடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து சார்ஜர் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.